ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது நாம் தினசரி சமையல் செய்யும் முன் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம்தான். பொதுவாக பெண்கள் காலையில் எழுந்து குளித்து பூஜை செய்து முடித்தவுடன் சமையலறைக்கு தான் வருவார்கள். அப்படி வந்து சமையலை தொடங்கும் முன் சிவபக்தர்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சமைக்கும் இடத்தில் அடுப்பிற்கும் மேலும் திருநீறு பட்டையும் குங்குமமும் போட வேண்டும். அதேபோல் பெருமாள் கும்பிடுபவர்களாக இருந்தால் சந்தனமும் குங்குமமும் வைக்க வேண்டும். இது தினசரி தொடங்கிவிட்டே நாம் செய்ய வேண்டும். பொதுவாக திருமண வீடுகள், சுப நிகழ்வுகள் நடத்தும் இடங்களில் இதுபோல் தெய்வ வழிபாடு செய்து சந்தனம் பொட்டோ விபூதி பொட்டோ வைத்தே தொடங்குவார்கள். இந்த சமையல் நன்றாக சமைத்து சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் தினசரியே இதை செய்தோம் என்றால் நம் வீட்டில் தேவையில்லாத உடல்நலக் குறைவோ மன அமைதி கெடுதல் போன்றவை ஏற்படாது. மனதார வேண்டிவிட்டு இவ்வாறு நாம் விபூதி பட்டையும் குங்குமமோ அல்லது சந்தனமும் குங்குமமும் வைப்பதால் அந்த வீட்டில் நிறைவான வாழ்க்கை வாழப்படுவதாக கூறப்படுகிறது. இது நம் முன்னவர்கள் தாத்தா பாட்டி காலங்களிலே இது போன்று செய்து வந்ததை பார்த்திருப்போம். இந்த பரபரப்பான உலகத்தில் நாம் இதை மறந்து விட்டதால் தினசரியே பல வியாதிகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் வருகிறது. நாம் இவ்வாறு முறைப்படி தெய்வ வழிபாடு செய்து பொட்டு வைத்து சமைத்தோம் என்றால் கண்டிப்பாக நிறைவான வாழ்க்கை வாழலாம். நன்றி, வணக்கம்.